அனைத்து உறவுகளுக்கும் காலை வணக்கம் உறவுகளே. எல்லாருமே என்னோட உறவுகள் எல்லாமே நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன உறவுகளே, இன்றைக்கி சாப்பாடு? இன்றைக்கி வந்து சனிக்கிழமை. இன்றைக்கி என்ன சாப்பாடு? இது என்ன கீரைன்னு பார்த்தீங்கன்னா உறவுகளே, தொசிலிக்கீரை. அது வந்து காட்டு நம்ம கொல்லைக்கு போனோம்னா நம்ம களை வெட்டுறப்ப இயற்கையாக முளையக்கூடிய கீரை வந்து இது தொசிலிக்கீரை. இங்கே பாருங்கள் உறவுகளே, இங்கே பாருங்கள், நேற்றே நான் ஆஞ்சு வச்சுட்டேன் பாருங்கள் கீரை. இதுதான் தொசிலிக்கீரை. இது வந்து நம்ம கடைஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உறவுகளே. இது நான் எப்படி கடையிறதுன்னா இன்றைக்கி நான் உங்களுக்கு வீடியோ காமிக்க போகிறேன். தண்ணி, இது வந்து பருப்பெல்லாம் நான் வேக வைக்கல உறவுகளே, வெறும் தண்ணி தான். தண்ணி வந்து நல்லா கொதிக்குது மண் சட்டியில். பாருங்கள், இருங்க காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் உறவுகளே, மண் சட்டியில் வந்து தண்ணி வச்சு நல்லா கொதிக்குது. இது வந்து சாதம் வெந்து அரிசி போட்டிருக்கேன் உலையில். இங்கே பாருங்கள், இப்போ இந்த பருப்பு வேகப்படாத இந்த தண்ணியில் தான் நம்ம இந்த கீரை அள்ளி வைக்க போகிறோம். இப்போ ஒருவர்களே, இந்த தண்ணி கொதிக்கிற தண்ணியில் இப்போ நம்ம வந்து இந்த கீரையை வந்து நம்ம பள்ளி வச்சுக்கலாம். கீரையை வந்து நான் 4-5 டைம் தண்ணி ஊற்றி அலசி நல்லா கழுவி வச்சுருக்கேன் ஒருவர்களே. கீரையை வந்து அள்ளி வச்சாச்சு. அப்புறம் வந்து கீரை வந்து நல்லா வேகணும். இப்போ வந்து ஒருவர்களே, இந்த கீரை வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து வெங்காயம், இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் காமிக்கிறேன். சின்ன வெங்காயம் இருந்தாலும் பெரிய வெங்காயம் இருந்தாலும் எதாக இருந்தாலும் சரி தான், பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம், தக்காளி, அப்புறம் வந்து மிளகு 10 பல் பூண்டு, மிளகு சீரகம் 10 பல் பூண்டு. அதான் ஒருவர்களே, கீரை வேகிறதுக்குள்ளே இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த கீரை வந்து ஒருவர்களே நிறைய விதமான பேர் இருக்குது. தொசிலிக்கீரைன்னு சொல்லுவாங்க, பண்ணைக்கீரைன்னு சொல்லுவாங்க, காட்டுக்கீரை சொல்லுவாங்க, கலப்பு கீரைன்னு சொல்லுவாங்க. இத்தனை விதமான கீரை. இந்த கீரைக்கு வந்து இத்தனை விதமான பேர் இருக்குது. ஏன்னா இது இயற்கையாக முளையக்கூடிய கீரை வந்து இது. அதனால் வந்து இதுக்கு இவ்வளோ பேர் இருக்குது. ஆனால் இது எந்த கீரைங்கிறத கரெக்டான பேர் வந்து தொசிலிக்கீரைன்னு சொல்லுவாங்க. ஆனால் எப்படின்னு தெரியல ஒருவர்களே. ஆனால் நிறைய விதமான பேர் இருக்குது இந்த கீரைக்கு, அது மட்டும் தெரியும். அவ்வளோதான். சின்ன வெங்காயம் நறுக்கியாச்சு. அப்புறம் வந்து தக்காளி 3 தக்காளி எடுத்துருக்கோம் ஒருவர்களே. நான் காமிக்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக. கீழே வந்து கேமரா கீழே தெரியல, தர தெரிய மாட்டேங்குது. அதனால் உங்களுக்கு நான் அறியறது தெரியுதா என்னன்னு தெரியல. நிறைய பேர் வந்து பெலாக்கா பிரியாணி செஞ்சு போடுங்கக்கா அப்படின்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக எல்லாமே ஒரு நாள் கண்டிப்பாக நான் ஒன்றா செஞ்சு போடுறேன் ஒருவர்களே. இப்போ வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதால ஒன்றும் செய்ய முடியல. அப்புறம் வந்து வீடியோ எடுக்க ஆள் கிடையாது. அதனால் வந்து செஞ்சு போட முடியல. இல்லைனா தினம் நான் சாப்பாடு செய்கிறத கண்டிப்பாக நான் உங்களுக்கு போடுவேன். நான் எப்படி செய்கிறேங்கிறத கண்டிப்பாக போடுவேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போட ட்ரை பண்ணுறேன் ஒருவர்களே. பெலாக்கா கூட்டு, பெலாக்கா பிரியாணி, அப்புறம் வந்து நிறைய செய்யணும் ஆசை இருக்குது. ஆனால் செய்ய முடியல. கீரை கொஞ்ச நேரம் தான் உறவுகளே வெந்துடும். பாருங்க உறவுகளே, கீரை வந்து நல்லா வெந்துருச்சு. வெந்துக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்க உறவுகளே, இதுக்கு வந்து தேவையான பொருள் பாருங்க. பட்டை மிளகாய், மிளகு சீரகம், 10 பல் பூண்டு, வெங்காயம், சின்ன வெங்காயம், தக்காளி. இதுதான் உறவுகளே இதுக்கு தேவையான பொருள். இப்போ நம்ம வந்து கீரை வந்து வெந்துருச்சு. இங்கே பாருங்கள், நல்லா கீரை வெந்துருச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நம்ம வந்து இப்போ எடுத்து தண்ணியை எடுத்துகிட்டு இப்போ கடைஞ்சிக்க போகிறோம். இந்த பாருங்க உறவுகளே, கீரை வந்து இது எப்பொழுதுமே பசுமை மாறாது, பச்சையாகவே இருக்கும் கீரை. இருங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வெந்துருச்சேன் நான். இங்கே பாருங்கள் உறவுகளே, கீரை வந்து நல்லா வெந்துருச்சு. இது பாருங்க. இப்போ வந்து இந்த டக்குன்னு ஒரே கொதியில் வெந்துடும் உறவுகளே. ஆனால் பச்சை கலரும் மாறாது இந்த கீரையில் வந்து எவ்வளோ நேரம் வந்தாலும். ஆனால் கீரை வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கடைஞ்சி பாருங்கள். கடைஞ்சி சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த கீரை கிடைக்கிறவங்களுக்கு நம்ம வடிகட்டிக்கலாம் தண்ணியை சுத்தம்பரா.
வாசம் அடிக்குது ஒரு அவ்வளோ ஒரு மண் வாசனை வந்து சூப்பராக இருக்கும். பாருடி தெரியுதா எனக்கு அம்மா இப்படி எடுக்க முடியலம்மா. அந்த வாசம் அங்கே இருக்குல்ல ஸ்டாண்டு அது வரத்தில் எடுத்து வரைக்கும் நல்லா இருக்கா? ஆனால் நீட்டு வாட்டத்தில் வச்சு எடுக்கிறேன் பயிர் தான் போதா. இப்போ வந்து ஒருவர்களே தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அஞ்சே நிமிஷத்துலேயே வந்து கீரை கடைஞ்சிக்கலாம் ஒருவர்களே. அப்படியே டக்குன்னு மஞ்சிடும். இப்போ வந்து உறவுகளே மிளகா வந்து நம்ம வரைச்சி ஃபஸ்ட்டு கொட்டிக்கிறதுக்காக நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இங்கெல்லாம் சாதம் வெந்துக்கிட்டு எடுத்து வேக போகுது. இப்போ நம்ம வந்து இங்கே பாருங்க உருகுல, இப்போ வந்து இந்த மிளகாவை மட்டும்தான் இப்போ நம்ம சேர்க்க போகிறோம். காஞ்ச மிளகாய் என்னைக்குமே எந்த கீரையாக இருந்தாலும் சரிதான் உறவுகளே, காஞ்ச மிளகாய் வந்து நம்ம வறுத்து குட்டி கடைஞ்சா வாசம் நல்லா இருக்கும், டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். ரொம்ப கரு விட்டுறக்கூடாது, கொஞ்சம் பொன்னிறமாக. ஏது பாயிண்ட காசு இங்கே பாருங்க உறவுகளே, இந்த ஸ்டேஜுக்கு தான் நம்ம வறுத்து குட்டிக்கணும். இப்போ வந்து ஒரு இந்த எண்ணெய் வந்து நம்ம ஊற்றணும்ல, அது அப்படியெல்லாம் இருக்குது. அது கூட வந்து இப்போ நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோம். மிளகா வந்து வறுத்து கொட்டியாச்சு, இப்போ நம்ம கடைஞ்சி போகிறோம். வெங்காயம் வதங்கிடுச்சு, அது கூட வந்து இந்த 10 பல்லு பூண்டு, இந்த மிளகு, சீரகம், தக்காளி இதெல்லாம் நம்ம கொட்டிக்கலாம். ஒரு
பாருங்கள் உறவுகளே, கீரை வந்து நல்லா கடைஞ்சிட்டேன். கீரை வந்து நல்லா கடைஞ்சாச்சு. இங்கே பாருங்கள் எப்படி நல்லா வதங்கிட்டு இருக்குங்க. நல்லா வதங்கணும் உறவுகளே, உங்களுக்கு கிட்ட காமிக்கின்றதுக்காக தான். இது இங்கால சாதம் வெந்துட்டு இருக்கு உறவுகளே, இன்னும் வேகலை. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். அதுக்குள்ளே பொங்கி பொங்கி ஊற்றுது. அவ்வளோதான் உறவுகளே. இங்கே பாருங்கள் நல்லா வதக்கியாச்சு. இங்கே பாருங்கள் உறவுகளே, இப்போ நம்ம இதை வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இதை கொட்டி ஒரு கடை கடையணும் உறவுகளே. அவ்வளோதான், கடைஞ்சது போதும் உறவுகளே. எவ்வளோ கொஞ்சம் வீட்டில் நிறைய பேர் இருந்தாங்கன்னா கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கட்டிக்கலாம். கொஞ்சம் போதும் அப்படின்னா கொஞ்சம் கட்டியாகவே வச்சுக்கலாம் உறவுகளே. ஆனால் கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்ற திட்டம் வச்சுக்கலாம். அடுத்தது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடுகு எண்ணெய் போட்டு தாளிக்கல, அதனால கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சிச்சு உறவுகளே. இது பாருங்கள், கடுகு சேர்த்துக்கிறேன். சோறு வர வடிக்கணும், நேரம் ஆயிடுச்சு. அவ்வளோதான் உறவுகளே. கடையில் ரெடி. இங்கே பாருங்கள். ஓகே உறவுகளே, சாதம் வடிச்சாச்சு. இங்கே பாருங்கள், சாப்பாடு வடித்து விட்டேன். அப்புறம் சாப்பிட்ற வேலை தான். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுங்கிறத மறக்காத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கீரை வந்து காட்டுப்புறம் நிறைய வந்து கிராமப்புறங்களில் கொல்லைக்காட்டில் இந்த உளுந்து இந்த மாதிரி நம்ம கரும்பு நிறையா அந்த சைடெலாம் கரும்பு இதெல்லாம் போட்டுருக்கோம். அதில் நிறைய கொல்லைக்கீரை தான் இது. இந்த மாதிரி கடைஞ்சி சாப்பிடுங்க உறவுகளே, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது இயற்கையாக விளையக்கூடிய கீரை. இது வந்து இங்கே பாருங்கள் உறவுகளே, கீரை வந்து எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது உறவுகளே. இது வந்து நான் சாப்பாடு இப்போ தான் வடிச்சு விட்ருக்கேன். இல்லைனா கண்டிப்பாக நான் சாப்பிட்டு காமிப்பேன் உங்களுக்கு. இந்த மாதிரி கீரை கிடைச்சா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உறவுகளே, வாசுகி குக்கிங்ன்ற சேனலுக்கு. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.